இன்னைக்கு விஜயின் கூடிய கூட்டம், அவருடைய பேச்சு, இன்னொரு புறம் உதயநிதி அவர்கள் போறாங்க. இதை தாண்டி இன்னும் முதல்வர்களுடைய பயணமும் இருக்கு. களம் எப்படி போகுது, விஜய் எப்படி தன்னை பொசிஷன் பண்ண போறாருன்றது ஒண்ணு, அவர் விமர்சிக்கிற திமுக விஜய் எப்படி பார்க்கும்ன்றது ஒண்ணு. நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் வந்து ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அப்படிதான் இருக்க போகுது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். அது திமுகவுக்கும் நல்லா தெரியும். திமுகவும் அதை தான் கையில் எடுத்திருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மற்ற களத்தில் இருக்கக்கூடிய மற்ற பிளேயர்ஸோட தாங்களும் ஒருத்தர்ன்றது அதிமுகவுக்கும் தெரியும், விஜய்க்கும் அது தெரியும். விஜயை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்த்தால் மட்டும்தான் தனக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்ன்றதை அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. அதனால தான் அவர் செய்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ரொம்ப லாவகமாக அதிமுகவை எந்த இடத்திலும் விமர்சிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சியும் விமர்சிக்கிறது கிடையாது. இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டம் ஆக்சுவலாக நல்ல இஷ்யூ தான். லாக்அப் டெத்ஸை பற்றி நம்ம கேள்வி கேட்கணும், எல்லாருமே கேள்வி கேட்கணும். இது வந்து மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப எல்லாருமே சொல்லணும். அவர் இன்னைக்கு கையில் எடுத்ததும் சரிதான், பேசுனது சரி. இன்னைக்கு அவருக்கு நல்ல கூட்டம் இருந்தது. அந்த 24 குடும்பங்களை கூட்டிக்கிட்டு வந்து அவங்களையும் மேடை ஏற்றியிருந்தார். ஆனால் என்ன ரொம்ப வருத்தமாக இருந்ததுன்னா, தன்னை வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பொசிஷன் பண்ணிக்கிறாரு. ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு தலைவராகவும் இருக்கிறார். ஒரு 3 நிமிஷம்தான் ஒரு தலைவரால் பேச முடியுமா? இன்னைக்கு அவர் வந்து இன்டெப்த்தாக பேசுவார். ஏன்னா லாக்அப் டெத்ஸை பற்றி பேசுறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. அந்த 24 குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் எல்லாரையுமே சந்திச்சிங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, இந்த மரணங்கள்னால அடுத்த கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்றது எல்லாமே பேசியிருக்கலாம்ல. ஒரு சினிமா டயலாக இன்னைக்கு ஒரு சீன் ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஷூட்டிங்கில் ஒரு 3 நிமிஷத்துக்கு என்ன டயலாக் எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை பேசணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு 3 நிமிஷத்தோட முடிஞ்சு போச்சு அவரோட பேச்சு. ரெண்டாவது, இது வந்து சாரிமா அப்படின்னு கேட்டால் போதுமா, நீதி வேண்டும் அப்படின்றாரு. என்ன நீதி கொடுக்க முடியும்? நீதி என்ன நீதி இதில் இருக்க முடியும்? தவறு நடந்துச்சு, தவறு நடந்ததுக்கு அவர் சாரி கேட்கிறாரு. சிஎம் சாரி கேட்க நம்ம எல்லாருமே விமர்சிச்சோம், இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த தவறு நடக்கக்கூடாது. தவறு நடந்ததுக்கு பிறகு சாரி கேட்கறதுல பிரயோஜனம் கிடையாதுன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாருமே அதை தான் சொல்ல போறோம். அது போலீஸ் செஞ்ச மிகப்பெரிய தவறு. இதை வந்து 24 கஸ்டடியல் டெத்ஸுக்கு பிறகும் இன்னைக்கும் அதையே தான் தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே கேள்வி கேட்க தான் வேணும். ஆனால் நீதி வேணும் அப்படின்னா என்ன நீதி கொடுக்க முடியும்? எங்கே இருந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை சொல்லுங்க. போலீஸ் ரிஃபார்ம்ஸ் பற்றி பேசுங்க. ஏன் அதை வந்து பேச முடியல? இதை இன்னொரு லார்ஜர் இஷ்யூவா எடுத்துட்டு போகணும் அப்படின்னா 3 நிமிஷம் தான் பேசுவார் அவர். அந்த இடத்தில் இந்த பிரச்சனையை அணுகுனதுல அவர் அந்த பாஜக எதிர்ப்புன்றதுனால அவர் மீண்டும் RSS பாஜக அவங்க கட்டுப்பாட்டில் தானே சிபிஐ இருக்கு, நீங்க சிபிஐக்கு கேட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு மறைமுக உறவு அப்படின்னு அப்படி கொண்டு வர்றாரு. அது அரசியலா கொண்டு வருகிற இல்ல, அரசியலா கொண்டு வர்றது அதுவே அது வந்து தவறான புரிதல் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா சாத்தான்குளம் கேஸையும் இன்னைக்கு அஜித்குமார் வழக்கையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி தான் அவர் பேசுறாரு. நீங்க அந்த கம்பேரிசன் வந்து அந்த வழக்குல கேஸை வந்து சுவமோட்டோவா எடுத்துக்கிறாங்க நம்ம மதுரை பெஞ்சு. அதுக்கு பிறகு மதுரை பெஞ்ச் தான் சிபிஐக்கு கொடுக்கணும்னு உத்தரவிடுது சாத்தான்குளம் வழக்குல. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது, அவங்க 2 பேரும் வந்து உடல்நல பாதிப்பால் இறந்து போயிட்டாங்க, பெனிக்ஸும் ஜெயராஜும் சொன்னாங்க. அன்னைக்கு டிஎம்கே போராடலை அப்படின்னா இந்த கேஸ் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் இன்னைக்கு இந்த 24 வழக்குகள்லையுமே இப்போ அஜித்குமார் வழக்கை மட்டும்தான் இந்த திமுக அரசாங்கம், அதுவும் முதலமைச்சர் உள்பட எல்லாருமே சரியாக கையாண்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல ரிசால்வ் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. இது அரசியலாக்கப்பட்டது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், அரசியலாக்கப்பட்டது தான். அந்த அரசியலுக்கு 24 பேர்கிட்டையும் நீங்க சாரி கேட்டீங்களா, இப்ப மட்டும் ஏன் சாரி கேட்டீங்க அப்படின்னா அடுத்தது தேர்தல் இருக்கு. ஒரு பெரிய நெருக்கடியை கொடுக்குறாரா? சாரி கேட்டதுன்றது வந்து பெருசா பேசப்பட்டது. முதல்வரே இப்படி இறங்கி வந்து கேட்டிருக்கிறாங்க, நான் வந்து நீதியை பெற்று தருவேன்ட்டு. அந்த டார்கெட்ன்றது வந்து திமுக எதிர்ப்பும் தனக்கு வரணும், இன்னொன்று 2 பேருக்கும் உறவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக எதிர்ப்பு வாக்குகளும் தனக்கு வரணும், அதிமுகவை நம்ம விமர்சிக்காம கடந்து போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வந்து விஜய் வாங்குறது ரொம்ப சிரமமா தான் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அவர் வந்து பெரிய அளவுல பாஜக எதிர்ப்பு அவர் பெருசா பேசவே கிடையாது. திமுக எதிர்ப்பு மட்டும்தான் பேசுறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய களம்
ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், ஆரம்பத்தில் சொன்னது போல அதே மாதிரி திமுக வர்சஸ் அதர்ஸ் தான். அதனால திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மட்டும்தான் அவர் இப்போ வரைக்கும் டார்கெட். இன்னொன்று லட்சுமி, இதுல உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இது வரைக்கும் திமுக கூட்டணிக்கு தான் மொத்தமா போயிட்டு இருக்கு. இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு மறைமுக உறவு இருக்குன்னு சொல்லி அந்த வாக்குகள் இருந்து அப்படி எடுத்துட்டு வரலாம். இது வந்து மறைமுக உறவு இருக்குன்னு எல்லாருமே பேசலாம். இன்னைக்கு அண்ணா திமுகவும் அதை தான் சொல்றாங்க. திமுகவும் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில இருந்துகிட்டே சந்தேகம் அப்படியான விமர்சனங்களை கூட வைக்கிறாங்க. நீங்க வந்து பயப்படுறீங்க, ஆர்எஸ்எஸ்க்கு நீங்க சொல்லலையே அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாருல, நீங்க பயப்படுறீங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நீங்க பயப்படுறீங்கலாம் டிஎம்கே விமர்சனம் பண்றாங்க. இது என்னதான் பேசினாலும் களத்துல வந்து அது எடுபடாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கடந்த 10 தேர்தல்களாக அல்லது 2014க்கு பிறகு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சனத்தை அல்லது ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எதிராக களமாடக்கூடியது இந்தியா முழுக்க. காங்கிரஸை விட இன்னும் வீரியமாக செயல்படக்கூடியது திமுக தான் இந்தியா முழுக்கவே. இதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது, அதுல சந்தேகமும் இருக்க முடியாது. என்னதான் வந்து கள்ள உறவு இருக்கு அவங்களுக்காக சிபிஐ கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய போலீஸ் விசாரிச்சா நம்பிக்கையே இல்லை. அப்ப யார்கிட்ட கொடுக்க முடியும்? சிபிஐ கிட்ட தானே கொடுக்க முடியும். வேற எங்க பிஜேபிக்கு கீழே இல்லாம வேற ஒரு போலீஸ்க்கு கொடுக்கணும்னா எங்க இருந்து கொடுக்க முடியும்? நீங்க சொல்றது வந்து களம்ன்றது வந்து இந்த 26ஐ பொறுத்த வரைக்கும் திரு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் இருக்க போகுது. ஆமா, அந்த அதர்ஸ்குள்ளதான் விஜய்ன்றது. நீங்க திரு உதயநிதின்ற 31க்கு முன்னோட்டமாலாம் 26 அப்படிலாம் இப்போ அப்படி பாக்குறதுக்கான, ஏன்னா டிஎம்கேவே அப்படி பொசிஷன் பண்ணவே இல்லை. திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கணும், மக்கள் கிட்ட பேசணுங்கிறது எல்லாருமே மண்டல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து எல்லாருமே அதை செய்யறாங்க. உதயநிதிக்கு அவர் வந்து கட்சியில ஒரு அணியினுடைய செயலாளராக இருக்கிறதுனால அவருக்கு கூடுதல் பொறுப்பு, அவ்வளவுதான்.